காவிரி படுகை பகுதியிலே நிறைய மரங்களை ஈடு செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். உங்களுடைய பணி சிறக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இவர்கள் ஏதோ ஒரு பேருக்காக வழங்குகிற இயக்கமாக இல்லை. நான் நேரடியாக கவனித்த போது காவேரி கூக்குரல் இயக்கம் மிக சிறப்பாக பல்வேறு இடங்களில் இந்த பணியை அவர்கள் வெற்றிகரமாக செய்திருக்கிறார்கள். அரசாங்கம் முழுவதுமாக அவர்களுக்கு ஆதரவாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். சத்குரு 2019 வருஷத்துல காவேரி கூக்குரல் இயக்கத்தை துவங்கினாங்க. காவேரி வடிநில பகுதியில இருக்கிற விவசாயிகள் கிட்ட மரம் சார்ந்த விவசாயம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி அது மூலமா விவசாயிகளோட நிலங்கள்ல மரக்கன்றுகளை நடும் பணியில காவேரி கூக்குரல் இயக்கம் ரொம்ப தீவிரமா ஈடுபட்டுட்டு இருக்கு. அந்த வகையில ஒவ்வொரு ஆண்டும் மரக்கன்றுகள் நட ஒரு இலக்கு நிர்ணயம் செஞ்சு அதை நிறைவேற்றிக்கிட்டும் வர்றாங்க. உதாரணமா கடந்த ஆண்டு 1,10 லட்சம் மரக்கன்றுகளை நட இலக்கு நிர்ணயம் செஞ்சிருந்தாங்க. ஆனா அதை விட 2 லட்சம் மரங்கள் அதிகமா, அதாவது 1,12 லட்சம் மரங்கள் நட்டு சாதனை செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆண்டு 1,21 லட்சம் மரங்கள் நடுறதுக்கு இலக்கு நிர்ணயம் செஞ்சிருக்காங்க. சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு இந்த ஆண்டு மரக்கன்றுகள் நடும் பணி மாவட்ட வாரியா நடைபெற்றது. இதுல தமிழகத்தின் மூத்த அமைச்சர்கள், முக்கிய சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநகர மேயர்கள், நகரமன்ற தலைவர்கள் நிறைய பேர் கலந்துகிட்டு இந்த மரக்கன்றுகள் நடும் பணியை துவக்கி வச்சிருக்காங்க. இதனுடைய தலைவராக இருக்கிற ஜக்கி வாசுதேவ் அவர்கள் சென்னையில் முதலமைச்சர் கலைஞர் அவர்களை சந்தித்து அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலே மரம் நடு விழா என்பதை முதலில் துவக்கினார்கள். அப்போது துவங்கிய போதுதான் கலைஞர் ஒரு வாசகம் சொன்னார், நாம் மரத்தை வளர்த்தால் மரம் நம்மை வளர்க்கும் என்று சொல்லி ஒரு வாசகத்தை உருவாக்கி தந்தார். அப்படி உருவாக்கி தந்ததுதான் தொடர்ந்து இன்றைக்கு 10 கோடி மரங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். காவிரி படுகை பகுதியிலே நிறைய மரங்களை ஈடு செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். உங்களுடைய பணி சிறக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏறத்தாழ சுமார் 2010ஆம் ஆண்டு வாக்கில் மாண்புமிகு முத்தமிழ் கலைஞர் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது சென்னையில் இந்த மரக்கன்று நடுகிற நிகழ்ச்சி ஈசா கூக்குரல் காவேரி கூக்குரல் இயக்கத்தின் சார்பில் துவக்கி வைக்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சியில் நாங்களும் கலந்து கொண்டோம். பசுமையாக இருக்கிறது. காவேரி கூக்குரல் இயக்கத்தில் என்னுடைய வாழ்த்துக்கள். ஈசா மையத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்வு தொடர வேண்டும். இது சுற்றுப்புற சூழலையும் பல்வேறு விவசாயத்திற்கு நன்மை தரக்கூடியதாக அமைய வேண்டும் என்று சட்டமன்ற தொகுதியின் சார்பில் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்கள் ஏதோ ஒரு பேருக்காக வழங்குகிற இயக்கமாக இல்லை. நான் நேரடியாக கவனித்த போது அது அந்த எந்த விவசாயிக்கு மரக்கன்றுகள் தேவையோ அந்த விவசாயிகளை நேரடியாக களத்திற்கே சென்று அவர்களிடம் ஒரு ஆய்வு நடத்தி அவர்களுடைய மண்வளம், அவர்களுடைய தண்ணீரோட தேவை இதை முழுவதுமாக அறிந்து இது கொடுக்கப்படுகிற இந்த கண்கள் விழிப்புணர்வுக்காக மட்டும் இந்த கன்றுகள் அல்ல, இது எதிர்கால சந்ததியினருக்கு இது பாதுகாப்பான சூழ்நிலை உருவாக்கப்பட வேண்டும். ஒரு ஆரோக்கியமான ஒரு மனித வாழ்விற்கு தேவையான இந்த மரக்கன்று நடுகிற திட்டத்தை மிகவும் ஈடுபாட்டோடு மக்களுக்கு பயன்படுகிற வகையில் இந்த சமூக நல ஆர்வலர்கள் இந்த திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஈசா இயக்கம் மிகப்பெரிய அளவில் இதில் பங்கெடுத்திருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும். அது நம்முடைய மாவட்டத்தில் இந்த காவேரி கூக்குரல் இயக்கம் மிக சிறப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் செய்து கொண்டிருக்கிறது. அரசாங்கம் முழுவதுமாக அவர்களுக்கு ஆதரவாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன்.